ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேக் டைம். இந்த புத்தகத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஆஹ், நம்மளுடைய கேலண்டர் எப்போவுமே ஒரு டைட் ஷெட்யூலில் இருக்கு இல்லையா? ஸோ அதை பார்த்தாலே நமக்கு அன்னோயிங்லி நம்மளுடைய பிரெயின் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஃபாகியாக ஒரு கிளம்ஸியாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு விடை கொடுக்கறதா இந்த புத்தகத்தினுடைய கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்ப்ரிண்ட் மெத்தடாலஜி இருக்கு இல்லையா, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதனுடைய அடிப்படையில் எழுதப்பட்டது தான் இந்த புத்தகம். ஸோ இவங்க நமக்கு சொல்கிற ரெக்கமெண்டேஷனே என்ன அப்படின்னா, நம்மளுடைய பர்சனாலிட்டி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றபடி நீங்களும் உங்களுடைய ஒரு ஸ்ப்ரிண்ட் மெத்தடாலஜி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் ஒரு ட்ரையல் எரர் மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம எல்லாருமே வந்து டூ டூ லிஸ்ட் எழுதுவோம். சின்ன சின்ன விஷயங்களை கூட அதில் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே அதெல்லாம் நம்ம வந்து ஒரு 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 ஹோல் பேக்கேஜாக நம்ம பார்க்குறப்போ வி ஃபீல் மோர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, இன்றைக்கு உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்கணும், உங்களுடைய முக்கியமான டாஸ்க் என்ன, அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், அதை ஹைலைட் பண்ணுங்கள், அதில் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய டைம் இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான். ஸோ நம்மளுடைய மென்டல் எனர்ஜி நம்மளுடைய நேரம் இது ரெண்டுத்தையுமே நம்ம எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அன்னோயிங்லி நம்ம வந்து நிறையா வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் இல்லை ஃபீட்பேக் இல்லை மற்றவர்களுடைய தாட் ப்ராசஸ் இதுலெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வந்து ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. தேவையில்லாமல் நம்ம வந்து நிறையா வந்து மற்றவர்களுடைய விமர்சனங்களுக்கு வந்து நம்ம வந்து அதை ரியாக்ட் பண்ணுறப்போ அன்னோயிங்லி டைரெக்டாக நமக்கே நம்மளுடைய எனர்ஜி வந்து வீணடிக்கப்படுகிறது. அதனால் நமக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து கிடையாது. இந்த புத்தகத்தினுடைய ஒன் ஆஃப் த கோஆத்தர் ஜான் அவர்களுடைய ஒரு டார்கெட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்கவுங்க அந்த ட்ரையல் எரர் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கிறதா. இதாவது நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடி அதனுடைய எனர்ஜி லெவலை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. மூன்றாவது மேக் டைம், அதாவது நம்ம ஒரு நேரத்தை வந்து உருவாக்க முடியாது, இருக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம எப்படி வந்து எஃபெக்டிவாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இதனுடைய கான்செப்ட் மேக் டைம். இன்னொன்று, நம்மளுடைய ஹேபிட்ஸை வந்து நம்ம ரீடிசைன் பண்ணுறோம் இல்லையா, அது செலக்ட் பண்ணுறதுலேயும் நம்ம அதிக கவனம் செலுத்தணும். ஒன்று என்ன அப்படின்னா டூவபிள், அதாவது எதை நம்மளால் செய்ய முடியுமோ அந்த மாதிரியான ஹேபிட்ஸ் நமக்குள்ளே ரீக்ரியேட் பண்ணுறது. இன்னொன்று, அது கொஞ்சம் நம்மளுடைய டயத்துக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மறுபடியும் நம்மளுடைய பர்சனாலிட்டி என்னவோ அதற்கு ஏற்றபடியான ஹேபிட்ஸ்லாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது தான் நமக்கு எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு பிடித்த இன்னொரு சிம்பிள் டிப் என்ன இந்த புத்தகத்தில் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கான என்னுடைய ஹை ப்ரியாரிட்டி என்னுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் நம்ம ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதை எந்த நேரத்தில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. நம்ம பாட்டுக்கு ரேண்டமாக காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே ஏதோ ஒரு டயத்தில் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டிலும் உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து எந்த நேரம் வந்து அதிகமாக ஒரு ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் வந்து காலையில் ஒரு ஸோ உங்களுடைய நேரம் வந்து நீங்கள் எப்போ வந்து ஹை எனர்ஜியாக இருப்பீங்க, நீங்கள் எப்போ வந்து ரொம்ப மோர் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்களோ அந்த நேரத்தை வந்து பிளாக் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்னுடைய ஹை ப்ரியாரிட்டி நான் இந்த நேரத்தில் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் எனக்கு அதனுடைய எண்ட் ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிலீவ் பண்ணணும். ஸோ இந்த ஏன் வந்து இதை பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய நேரத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகும், மற்றவர்கள் நம்மளுடைய நேரத்தை வந்து எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இதுலேயும் நம்ம தெளிவுடன் இருக்க வேண்டும். இன்னும் புத்தகங்களின் பல பக்கங்களை வாசிக்கலாம், அறிவுதனை அரங்கேற்றலாம்.